தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. குழுமி இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய மதிய வணக்கம். ஒவ்வொரு வாரமும் காலையில் ஆரம்பிக்கிறது 11:30 மணிக்காவது ஆரம்பிப்போம். இன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு. பெருமானின் பெருங்கருணை. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறுகளில் திருக்கல்லில் திருவாசக தெளிவு, திருவாசக புரிதல் என்னும் தலைப்பில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி அவர் தம் பொற்பாதங்களை பதித்த இந்த புனித மண்ணில் நம் ஞான குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் இந்த உலக உயிர்களெல்லாம் உயிரிழதற்காக அருளிய திருவாசகம் என்னும் அறையில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களில் இருந்தும் 658 பாடல்களிலிருந்தும் பெருமான் இந்த பிறவியில் நமக்கு அருளிய பொருளை கேட்டும் பகிர்ந்தும் இன்புறும் நிகழ்வு பெருமானின் பெருங்கருணையோடு ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வாரமும் இந்த நிகழ்வை கூட்டியமைத்த பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர்தம் பொன்னார் திருவடிகளை நீல நினைந்து மனம் மொழி மெய்யென்னும் முக்கரணங்களால் அவர்தம் பொன்னார் திருவடிகளை போற்றியும் வணங்கியும் வாழ்த்தியும் வழுத்தியும் இந்த நிகழ்வை இனிதே துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். 50 பதிகங்கள் முடிக்கப்பெற்று திருவாசகத்தில் 51 பதிகங்களில் பெருமானின் பெருங்கருணையோடு 50 பதிகங்கள் ஆனந்தமாலை 50வது பதிகமான ஆனந்தமாலை வரை முடிக்கப்பெற்று 51வது பதிகமான இறுதி பதிகம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கடைசி பதிகமா எப்போ அவர் பாடினார் என்றது நமக்கு தெரியாது. முன்னோர்கள் நமக்கு தொகுத்து கொடுத்த அந்த தொகுப்பின் அடிப்படையில் 51வது பதிகமான அச்சோபதிகம் என்ற பதிகத்தை இன்றைக்கு இறைவன் பேரருளோடும் பெருங்கருணையோடும் சிந்திக்கின்ற வாய்ப்பை பெருமான் ஒரு நேரம் குறித்து துவங்க வைத்திருக்கிறான். இந்த நேரம்தான் துவங்கணும் அப்படின்றது இறைவனுடைய சித்தம். திருவாசகத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம எப்படி தேடினாலும் 2 வார்த்தையில் ஒரு வார்த்தையில் உலக உண்மைகளை சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் மாணிக்க வாசக பெருமான். இந்த உயிர் எதற்காக வந்திருக்கிறது என்பதை, எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இந்த பிறவியை பயணம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தையில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். அப்படி நிறைய வார்த்தைகள் திருவாசகத்தில் கொட்டி கிடக்குது. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்ட்டு இறைவனோடு மெய்யாக கலந்தவர் அந்த உண்மையை அந்த உலகுக்கு அவ்வளோ அழகாக உறக்க சொல்லிட்டு போயிருக்கிறார். என்னது அப்படின்னா, யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். பெருமானே, நான் எனது அப்படின்ற ஆணவத்தோடு நான் இருந்தேன் அப்படின்னா அது பொய். எதுவுமே நம்மளது அப்படின்றது கிடையாது. எல்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய திருவருள். என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய்ன்றார். என்னுடைய நெஞ்சு, என் நெஞ்சை வச்சுக்கிட்டு உனக்கு நான் அன்பை கொடுத்தேன் இறைவா அப்படின்னு சொன்னால் அதுவும் பொய். என் அன்பு, நான் தானே உன் மேலே அன்பாக இருக்கேன். அன்புன்ற வார்த்தைக்கு அர்த்தமே வேற. அன்புன்ற வார்த்தை என் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு மட்டும் நான் கொடுப்பதற்கு பேர் அன்பு அல்ல. மாணிக்க வாசக பெருமான் அழகாக வார்த்தைகளை உதிர்க்கிறார். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதங்களாய் பேதமிலா பெருமையன் அப்படிங்கிறார். பேதங்களான பேதமில்லா பெருமையனா. அவனுக்கு பேதமே கிடையாது. ஆனால் இந்த உலக உயிர்கள் இடத்துலலாம் எதோட படைச்சு வச்சிருக்காரு? பேதங்கள். என்ன பேதம்? பொதுவாக பார்க்க போனோம் அப்படின்னா பேதங்கள் அப்படின்னா நான் மனுஷன், அது நாய், குருவி, காக்கா, சிங்கம், புலி அப்படின்னு தனித்தனியாக சொல்லிக்கிறோம். அதில் இன்னும் ரொம்ப நமக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கொடுத்துட்டதுனால, அதிகமாக ஒரு அறிவு கொடுத்துட்டதுனால இவன் இந்த மதம், இந்த இனம், இந்த சாதி, இந்த குலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். சரி, அதில் பிரிச்சுக்கிட்டு அதுலையாவது ஒற்றுமையாக இருக்கோம்னு பார்த்தா அதுக்குள்ளேயே என்ன பண்ணிடுவான், அவனே எனக்கு பிடிக்காது, அந்த சித்தப்பனை பிடிக்காது, அந்த மாமாவை பிடிக்காது, அந்த அண்ணனை பிடிக்காது, அந்த தம்பியை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டே போகிறோம்.
அந்த பேதங்களை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்த்து கொண்டே போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறவி கடன் எதற்காக பெருமான் இந்த பிறவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த பிறவியை நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, அந்த கடன் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழித்தாக வேண்டும். எப்படி அப்படின்னா, அதுக்கு தான் மாணிக்கவாசக பெருமான் வார்த்தையை எப்படி அழகா உபயோகிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பேதங்களாய் பேதமிலா பெருமையன், பேதங்களும் அவன்தான், பேதமில்லாத பெருமையன். அவனை வணங்குறவனுக்கும் அவன் தான் இறைவன், வணங்காதவனுக்கும் அவன்தான் இறைவன். ஆர் உற்றார் ஆர் அயலார் அப்படிங்கிறார். யாருமே அவனுக்கு யாரு கிடையாது, சொந்தம் கிடையாது. யாரும் அவனுக்கு சொந்தம் இல்லாதவர்களும் கிடையாது. திருவாசகத்தை தொட்டவர்களுக்கும் அதே சிந்தனை தான் வர வேண்டும். ஆர் உற்றார் ஆர் அயலார். இல்லைங்க, அவங்கள பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் கோபம் வருது, அது வரதானே செய்யுது நமக்கு. அந்த எண்ணங்களை அப்படியே ஒட்டி வச்சுட்டார் இறைவன். இல்லை அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்தா எனக்கு கோபம் வரும் அப்படின்ற பொழுது அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நமக்கு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து. மாணிக்கவாசக பெருமான் சொல்வது போல, ஒட்டா பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் அப்படிங்கிறார். இதை விட வாழ்க்கையில் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களில் ரொம்ப எளிமையாக ஒரு இந்த பிறப்பை மிகுந்த தூய்மையான அன்போடு கலப்பதற்கு இதை விட ஒரு வார்த்தை நீங்கள் தேட முடியாது. ஒட்டா பாவி தொழும்பரை நாம் உருவறியும். எனக்கு எப்போ வரைக்கும் ஒருத்தர் பிடிக்காம இருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னுடைய எண்ணங்களுக்கு அவர் ஒத்துப்போகவில்லை என்றால், என்னுடைய விருப்பம் போல் அவர் நடந்து கொள்ளவில்லை என்றால், நான் விரும்பியதை அவர் செய்யவில்லை என்றால் அவர் எனக்கு பிடிக்காதவராக மாறிவிடுகிறார். ஒருத்தர் எப்போ பிடிக்கிறது, அப்போ ஒருத்தர் எப்போ பிடிக்கிறாரு அப்படின்னு பிடிச்சி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களோ, யாரெல்லாம் நான் சொல்கிறதுக்கு தலையாட்டுறாங்களோ, யாரெல்லாம் என்னை எப்போதும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களெல்லாம் நான் யாரை பார்க்குறேன், பிடித்தவர்களை. இது நம்மளுடைய இயல்பு. பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அப்படின்றத தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய இயல்பு நம்மளுடைய இயல்பு. சிவம் எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிடித்தது பிடிக்காதது அப்படின்றது அவரிடத்தில் கிடையாது. ஏன்? எப்படி ஒரு தாய்க்கு ஒரு 4 குழந்தைங்க இருந்தால் 4 குழந்தை மீதும் சமமான பாசத்தை காண்பிக்கிறாரோ, ஒரு தாயும் தந்தையும் எப்படி காமிப்பாங்க? அது தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. அதனால தாய், ஒரு பெற்றோர் எப்படி குழந்தைகளை எப்படி எல்லாருக்கும் ஒரே பாசம் ஒரே விதமான அன்பை தருகிறார்களோ, அது போல சிவம் எப்படி தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைத்த உயிர்கள் அத்தனை மீதும் அதே அன்பை சற்றும் குறையாது எல்லா உயிர்கள் மீதும் கொடுப்பதற்கு பெயர் தான் சிவம். ஒட்டா பாவி தொழும்பரை உருவறிவோம் அப்படின்ற மாணிக்க வாசக சொல்லின் கருத்து என்னது இங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐயா இதுலெல்லாம் நம்மளால பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்றத பிரிச்சு பார்க்கறதுல இருந்து என்னால விடுதலையே அடைய முடியலையே, எனக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் வேறுபாடு தெரியுதே, என்ன வேறு மாதிரி பார்க்குறாங்க, அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இவங்க எனக்கு பிடித்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை நமக்குள்ளே தோன்றும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வழியை சொல்கிறாரு நமக்கு. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை தெரிஞ்சவங்க என்னை பற்றி பேசுவாங்க, என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு என்னது, என் பேரை கூட சொல்ல முடியாது இல்லையா? என்னை பற்றி தெரியாதவங்க, நான் யாருன்னே தெரியாதுங்க. அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னே தெரியாது, அவரை பற்றி நான் என்னன்னு சொல்ல கேட்டிங்கன்னா, ஐயா அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் பேரை சொல்லுங்க, அவர் எப்படின்னு சொல்லுங்கன்னா என்னால் சொல்ல முடியுமா? அப்படி ஒட்டா பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் அப்படின்ற மணிவாசகன் சொல்லி எதை சொல்லி தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நம்முடைய கருத்துகளோடு நம்ம முரண்படுற மாதிரி யாராவது நமக்கு கண்களில் தேடிப்பட்டால், நம்ம புத்திக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இறைவன் உள்ளிருந்து நமக்கு உணர்த்தினார் அப்படின்னா, அவர்களை நாம் இந்த உலகில் இந்த பிறவியில் சந்திக்காதது போல் ஒரு சிந்தனையை நமக்குள் வர வைத்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருத்தர் இருக்காங்கன்றதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறந்துடணும். அவங்கள வெறுக்க சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறந்துடுங்க அப்படின்றார். ஒட்டா பாவி தொழும்பரை உருவறியும். அவங்க இருந்தால் தானே அவங்க கருப்பா சிவப்பான்னு தெரியும். அவங்கள பற்றி நினைவு இருந்தால்தான் அவங்க கருப்பு சிவப்புன்னு பேச முடியும். அவங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியாமல் அவங்க கருப்பா சிவப்பான்னு நம்மளால் எப்படி பேச முடியும்? அதனால உருவறியோம், ஒட்டா பாவி தொழும்பரை நாம் உருவறியோம். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம செஞ்சா என்ன ஆகும்? நீ எதை சிந்திக்கிறாயோ அதை நீ திண்ணமா பிடிக்க முடியும். அதை நீங்க என்ன பண்ண முடியும்? ரொம்ப
உறுதியாக பிடிக்க முடியும். உன்னுடைய சிந்தனை அங்கிருந்து சிதறாமல் வெளியே போகாமல் இருக்கும். இது வெறும் உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்றதுல மட்டும் இல்லை, நம்மளுடைய பண்புகளுக்கும் இது ஒத்து போகும். எந்த பண்புகள் எல்லாம், எந்த நெறிகள் எல்லாம் நம்ம இறைவனை நோக்கி போக விடாமல் தடுக்கிறதோ அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டா பாவி தொழும்பர்னு அர்த்தம். ஒட்டா பாவி தொழும்பர். அந்த நெறிகளெல்லாம் என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிரு. அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கோ. அப்படி ஒரு பண்பு நம்மகிட்ட இல்லைன்னு நினச்சிக்கோ. இல்லாத பண்பு தெரிஞ்சாதானே நம்ம எதனால் செய்ய முடியும்? சங்கீதம் தெரிஞ்சாதானே நல்லா பாட முடியும். ஒரு தமிழ் நல்லா தெரிஞ்சாதானே தமிழில் பாட முடியும், பேச முடியும், தமிழில் படிக்க முடியும் இல்லையா? அப்படி எது நமக்கு தெரியுமோ, எது நமக்கு தெரியாததை எப்படி நம்ம சிந்திக்காமல் இருக்கிறோமோ, அப்படி நம்மோடு நம் நெறியோடு ஒட்டாத சிந்தனைகளை விலக்கி வையுங்கள், பழகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதுக்கு பாங்க ஒட்டா பாவி தொழும்பரை நாம் உருவறியும். அப்படி நம்ம பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் உற்றார் ஆர் அயலார். அடுத்த நிலை அதெல்லாம். இந்த நிலை முதல் நிலையை நீங்கள் இதை பிடிச்சாதான் அடுத்தது என்ன பண்ண முடியும்? ஆர் உற்றார் ஆர் அயலார். யாரை பார்க்கும்போதும் அவங்கள பார்க்கும்போது என்ன பண்ணிக்கணும்? வெறுப்பு வரக்கூடாது, வெறுப்பு முகம் காண்பிக்கக்கூடாது. அப்படியா? சரி, அது அவங்களுடைய நெறி. இறைவன் கண்ணை மூடிக்கிட்டு எந்த ஒரு உயிரையும் படைக்கவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு எந்த ஒரு செயலையும் இறைவன் செய்யவில்லை. அவர் எப்படி செஞ்சிருக்காரு? எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு உயிர் எதுக்கு பாக கசக்குதுன்னு அவருக்கு தெரியும், எதுக்கு தேன் இனிக்குது அப்படின்றதும் தெரியும். அவருக்கு தெரியாமல் அதில் கசப்பையும் இதில் இனிப்பையும் வைக்கலை. புரியுதுங்களா? அது எது இந்த நமக்கு வேண்டாம் என்று நாம் ஒதுக்குவது இன்னொரு உயிருக்கு தேவை. அந்த உயிருக்கு வேண்டாதது ஒன்று நமக்கு தேவையா இருக்கும். இறைவனுக்கு தான் தெரியும். என்ன இப்படி சுட்டு தள்ளுதே இந்த வெயில் அப்படின்னு நம்ம திட்டினா, இந்த சுட்டெரிக்கும் வெயில் ஆண்டவனுடைய திருவருளோட ஏதோ ஒரு உயிருக்கு தேவை. என்னப்பா இப்படி குளிருதே அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த கடும் குளிர் ஆண்டவனுடைய திருவருளோட இன்னொரு உயிருக்கு தேவை. அப்படி நமக்குள்ள அந்த பக்குவத்தை வரவைக்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆறுற்றார் ஆயிரம் அந்த பேதமை வெளியில தள்ள முடியும். பேதமை எப்போ நம்ம வெளியில அனுப்புகிறோமோ அப்போதான் இதெல்லாம் நமக்கு கைகூடி வரும். நமக்கு அந்த திருவாசகம் நம்ம கையில் இது வரைக்கும் 50 பதிகங்கள் எடுத்து நம்ம தள்ளி வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் நம்ம பயணம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அந்த 50 பதிகங்கள் நமக்கு உள்ளிருந்து உணர்த்திய அந்த ஒவ்வொரு உட்பொருளையும், நமக்கு கொடுத்த அந்த ஞானப்பாலை, நமக்கு கொடுத்த அந்த அருளார் அமுதத்தை எவ்வளவு தூரம் நம்ம அதை தேக்கி வச்சிருக்கோமோ, அந்த தேக்கி வச்சதோடு இல்லாமல் அதை அப்பப்போ எடுத்து அது என்ன சொல்லுது அப்படின்றத திரும்ப ஏன்னா எல்லாருக்கும் இப்போ சொல்லக்கூடிய 2 மணி நேரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அந்த 2 மணி நேரத்தில் நான் பேசின எல்லா வார்த்தைகளும் எல்லாருக்குள்ளேயும் அப்படியே பதியுதான்னு கேட்டால் நான் உட்பட கிடையாது, எனக்கும் பதியாது. இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த உயிருக்கு எதை ஒட்டணுமோ, எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த தத்துவங்களை எந்தெந்த உயிர்களுக்கு ஒட்டணுமோ அதை ஒட்டிக்கிறார். அப்போ எப்போ அது எல்லாமே முழுமையாக எனக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒட்டிக்கிட்ட ஒன்றை நம்ம பிச்சு விடாமல் இருக்கணும், நம்மக்கிட்ட இருந்து தூக்கி போடாமல் இருக்கணும். கொஞ்சம் ஒட்டிச்சுல்ல, அந்த கொஞ்சம் ஒட்டுறத அடிக்கடி அந்த கொஞ்சம் ஒட்டுறத திரும்ப தொடும் பொழுது அது மீண்டும் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போய் அதுவா இறைவனுடைய திருவருளோட அதுவா நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனையோடு 51வது பதிகமான அச்சோ பதிகம் அப்படின்ற பதிகத்தை மாணிக்கவாசக பெருமான் தில்லையிலிருந்து அருளியிருக்காரு. அந்த தில்லையிலிருந்து அருளிய பதிகத்தினுடைய முதல் பாடலை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். முதல்ல அதை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி முக்தினா என்னன்னு தெரியணும். முக்தி தெரியறதுக்கு முன்னாடி பக்தினா என்னன்னு தெரியணும். பல வாரம் பேசியிருக்கோம் இங்க பக்தியை பத்தி இல்லையா? பக்தி அப்படி என்பது என்னது? பக்தி இக்கு வந்துருச்சுன்னா அது வேற, இத்து வந்துச்சுன்னா அது வேற. மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் முழுக்க கொட்டி தீர்த்தது பத்தி. நல்லா புரிஞ்சுங்க. தோத்திர நூல்கள் அத்தனையும் தோத்திரம் சொல்லி இறைவனை பாடினால் அதற்கு பேர் பக்தி. சாத்திரம் சொல்லி இறைவனை வணங்கினால் அதற்கு பேர் பக்தி. நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? தோத்திரம் என்பது வேற, சாத்திரம் என்பது வேற. தோத்திரம் என்பது இறைவனிடத்தில் கையை கட்டிக்கிட்டு நிற்கிறது. கையை கட்டிக்கிட்டுனா எதையும் கேட்காம நிற்கிறது. இறைவா நான் வந்துட்டேன் சாமி, எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளோ துயரங்கள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு அள்ளி கொடுத்துரு சாமி அப்படின்னு கேட்காம நிற்கிறதுக்கு பேர் தோத்திரம். சாத்திர நூல்கள் வேற.
சாத்திர நூல்கள் என்ன பண்ணுவாங்க, இது நடக்கிறதுக்காக இதை செய்கிறோம், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாத்திரங்கள் இருக்கும். பக்தியோட இறைவனிடத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, அதை செய்து அதை பாடி அந்த சாத்திரங்கள் செய்து அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இறைவனிடத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூசணைகளை செய்வாங்க. திருவாசகம் நமக்கு கிடைக்கப்பட்ட தோத்திர நூல். அதுலேயும் தோத்திர நூல்லையே என்னை பொறுத்தவரையில் தூய்மையான தோத்திர நூல் அப்படின்னா அது திருவாசகம் தான். ரொம்ப சுத்தமானதுங்க. ரொம்ப அதில் என்ன கிடையாது, எந்த விதத்திலையும் அவர் அந்த பாதத்திலேருந்து அந்த தோத்திரத்திலேருந்து கொஞ்சம் கூட நழுவாமல் இருக்கார் அப்படின்னு கேட்டால் அது திருவாசகம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடிய 658 பாடல்களிலும் பதிந்த 51 பதிகங்களிலும் மாணிக்க வாசக பெருமான் எந்த பலனையும் இறைவனிடத்தில் கேட்கவில்லை. பலன் என்பது வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். பலன் என்பது வேறு. பலன் அப்படின்ற ஒன்று அவர் போய் கேட்கவே இல்லை. பலன் என்ன, தனக்காகவும் மற்றொரு உயிர்களுக்காகவும் அவர் போய் நின்று கேட்கல. சாமி அவருக்கு தலைவலிக்கு தான், அதை தீர்த்துடு. சாமி இவருக்கு செல்வம் இல்லையா, அதை கொடுத்துரு. சுவாமி இவருக்கு கஷ்டப்படுறாராம் வாழ்க்கையில், அதை எப்படியாவது அந்த கஷ்டத்துலேருந்து கவலையிலேருந்து மேலே கொண்டு வா அப்படின்னு ஏதாவது அந்த 658 பாடல்களில் மாணிக்க வாசக பெருமான் ஏதாவது ஒரு வார்த்தையிலையாவது குறிப்பிட்டிருக்காரான்னு கேட்டால் 100% இறைவன் நமக்கு இந்த பிறவியில் கொடுத்த சிற்றறிவில் தேடிய அளவில் மணிவாசக பெருமான் அப்படி ஒரு வார்த்தையையோ வாசகத்தையோ எங்கேயுமே உபயோகிக்கல. அவர் கேட்டதெல்லாம் சிவபெருமானிடத்தில், சிவபெருமானே உன் அடியவனாக இருக்கின்ற அருள் மட்டும் வேண்டும். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால்வான் மதித்து மிரேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே. எனக்கு வருத்தம்லாம் என்ன சாமி, யார் சொல்றா? மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, எனக்கு வருத்தம்லாம் என்ன சாமி, உன்னுடைய அருள் பெறுகின்ற நாள் எப்போது வரும்னு கேட்கிறேன் சாமி. திருப்பெருந்துறையில சிவபெருமானை நேரில் கண்ட மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானிடத்தில் அனைத்து தத்துவங்களையும் பெருமானின் பேரருளோடு பெற்ற மாணிக்க வாசக பெருமான் இந்த உலக உயிர்கள் எல்லாம் உயிரிழதற்காக இறைவனால் திருவாசகம் பாடுவதற்காகவே பிறப்பை எடுத்த மணிவாசக பெருமான் சொல்கிறார், பெருமானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவேனே. அப்ப நம்ம எத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தூரம் நிற்கிறோன்னு பாருங்க. நம்ம இன்னமும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, பெருமானே அந்த கோயிலுக்கு போனா முதல்ல எப்படியாவது கூட்டம் இல்லாத என்ன நேரம் உள்ள கூட்டு போயிடு. அப்படியே கூட்டம் இருந்தா அங்க யாரையாவது ஒருத்தரை அனுப்பி அவர் மூலமா என்னை உள்ள அனுப்பிடு. அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா இருக்கவே இருக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஆயுதம் ஒண்ணு, சக்தி வாய்ந்த ஆயுதம். என்னது? அதை எவனுக்காவது கொடுத்து நான் உள்ள போய் நின்று உன்னை நேரில் அப்படியே கையெடுத்து கும்பிட்டுறணும் சாமி. அப்படி இறைவனை தரிசனம் செய்தால் இறைவனை நீங்கள் பார்த்ததாக பொருள். இறைவனை உண்மையான பக்தியோடு எங்கு நின்றாலும் ஆலயத்துக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, வெளியவே நின்று இறைவா உன்னை தேடி வந்தேனே சாமி, இங்க நிக்க வச்சு பார்க்க வைத்ததுக்கு நன்றி, இங்க வச்சு என்னை பார்க்க வைத்ததுக்கு நன்றின்னு சொல்லும் பொழுது இறைவன் எழுந்து வெளியில் வந்து உங்களை பார்ப்போம். இப்ப நம்ம இறைவன் பார்க்கணுமா நாம இறைவனை பார்க்கணுமா என்றதை நாம தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த முக்தி என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் பக்தி என்பதை தெரிந்து கொண்டுதான் முக்தி என்ற விஷயத்துக்கு நம்ம போகவே முடியும். பக்தி என்பது என்ன, பக்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்தி சாத்திரம் சார்ந்தது, பக்தி என்பது தோத்திரம் சார்ந்தது. பக்தி என்பது இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைப்பது, இறைவன் நம்மை முழுதுமாக சேர்த்து கொள்வதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி. கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாமல், எந்த விதத்திலையும் எந்த விஷயத்திலையும் தளர்வு இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கணும். பரவாயில்லைங்க இன்னைக்கு ஒரு நாள் சாமி கோச்சிக்க மாட்டார் அப்படின்ற தளர்வு இல்லாமல், இறைவனை தவிர எந்த செயல் செய்தாலும் அத்தனையும் இறைவன் தருவதே என்ற முழு பூரணமான எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி, அந்த பண்புக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி. பக்தி நீங்கள் இறைவனுக்கு தருவது, பக்தி இறைவன் உங்களுக்கு தருவது. எப்போ அந்த உயிர் அந்த பக்தியை பெறக்கூடிய பக்குவத்தை எட்டி விட்டதோ அப்ப பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உயிருக்கு அந்த பக்தியை கொடுக்குறாரு. பக்தியோட நீங்க போய் வணங்குறதுக்கு என்ன இருக்குது? கால அட்டவணை இருக்குது. என்ன கால அட்டவணை? விழா காலங்கள்னா கோயிலுக்கு போறது,
வெள்ளிக்கிழமைனா போகிறது, பிரதோஷம்னா போகிறது, பௌர்ணமினா போகிறது அப்படின்னு நம்மளா என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒரு பட்டியல் இட்டு வச்சிருக்கோம். அது பக்தி. பக்தி என்பது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கக்கூடிய இறைவனை அதே இமைப்பொழுதும் நான் மறவாமல் நிற்பதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி. அது இறைவன் நமக்கு தருவது. அந்த நிலையை இறைவன் மணிவாசக பெருமானுக்கு தந்ததனால்தான் ஒரு வாயிலிருந்து அழகான வார்த்தை வருது, மற்றொரு தெய்வம் என் கனவிலும் இணையாது. மற்றொரு தெய்வம் என் கனவிலும் இணையாது. அவர் மற்றொரு தெய்வம் என்று எந்த ஒரு தெய்வத்தையும் சொல்லி சுட்டி சாட்டல. எல்லாமே நீதான், எல்லாமே நீதான். மற்றொரு தெய்வம் எனக்கு தேவையில்லை. மற்றொரு தெய்வம் என் கனவிலும் இணையாது. என்னை எப்படி உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் கனவு என்பது என்னை மீறி வருவது. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது வருவது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். 2 விதமான கனவு இருக்கு. ஒன்று இந்த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உலகியல் வாழ்க்கையின் நீட்சியும் கனவு தான், சம்பந்தமே இல்லாமல் வருவதும் கனவு தான். அந்த சம்பந்தமே இல்லாத வருகின்ற கனவுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய திருவருள் அப்படின்றது பொருள். அதுதான் திருக்குறிப்பு. அதுதான் இறைவன் நமக்குள்ள சொல்ல வர்றது. ரெகுலராக நமக்கு வர கனவு என்னது, நேற்று உங்களை பார்த்தங்க, நீங்கள் அங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம நேற்று இன்னொரு இடத்துல அவரை ஏதோ ஒரு விழாவில் சந்திச்சிருப்போம். அவரை இன்னொரு இடத்துல நம்ம பார்த்த மாதிரி, இல்லை ஏற்கனவே பழைய நண்பனோட நினைவுகள் வரும். அதெல்லாம் நமக்கு கனவுல வர்றதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கையினுடைய நீட்சி. ஆனால் பெருமான் உள்ளிருந்து ஒரு காட்சியை காண்பிப்பது என்பது வேற கனவு. அது இந்த கனவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்வின் நீட்சின்ற கனவுல என்ன வரும், நான் இந்த வாழ்க்கையில எதெல்லாம் பார்த்தனோ அது எல்லாமே வந்துடும். அந்த கனவுல என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் தருகின்ற கனவுல இறைவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்குறாரு. அப்ப அந்த மாதிரி பல அருளாளர்களுக்கு கனவுகள் வந்திருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் ஆட்கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தெய்வம் ஆட்கொண்டிருக்கான். ஆனா மாணிக்க வாசக பெருமானுடைய கனவில் யார் மட்டும் வந்திருக்காங்க, சிவபெருமானை தவிர மற்றொரு தெய்வம் நினைத்து கூட பார்த்ததில்லை அப்படிங்கிறார். அப்படி அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரணும்னா அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் பத்தியதால், இறைவன் மணிவாசக பெருமானை பத்தியதால் அவருக்கு அந்த நிலையை அவர் பெற்றார். அந்த பத்தி நிலையை நாம் பெற்றால்தான் முத்தி நிலையை அடைய முடியும். பத்தி நிலைக்கு போகாம நம்மளால என்ன பண்ண முடியாது, முத்தி நிலை கிடைக்காது. அப்ப பக்தியில இருந்துகிட்டே முக்திக்கு ஆசைப்பட்டு, பத்திக்கு கூட போல பக்தியில இருந்துகிட்டே பெருமானே இதோட எனக்கு போதசாமி பிறப்பு, நீ வேண்டும் என்றால் கொடுப்பதற்கும் வேண்டாம் என்றால் தடுத்து நிறுத்திடுவாரா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நம் வினை இறைவன் என்ன நமக்கு விதித்திருக்கிறாரோ அதுபடி இறைவன் எந்த பிறப்பில் அந்த பக்தியை நமக்குள் உள்ளே செலுத்தி நமக்கு இந்த புத்தியை, இந்த பொய் அறிவை மெய்யறிவாக மாற்ற வேண்டும் என்பதை இறைவன் எப்பொழுது தீர்மானிக்கிறாரோ அப்பொழுது கிடைப்பதற்கு பேர் தான் பத்தி. அந்த பத்தியில மாணிக்க வாசக பெருமான் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. அந்த பத்தி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, தவிக்கிறார். 51 பதிகங்கள் பாடுறார். 51 பதிகங்கள் பாடுறார். அந்த 51 பதிகங்கள் பாடி அந்த உயிரினுடைய துடிப்பை, ஒரு உயிர், நம்ம ஏற்கனவே சொன்னது போல திருவாசகத்தினுடைய உள்ளார்ந்த பொருள் என்னது அப்படின்னா, எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருவடி துகள்கள்ல இருந்து கீழே பிரிஞ்சு வந்தது தான். ஒவ்வொரு வினையின் காரணமாக ஒவ்வொரு வேலைக்காக இறைவன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த உயிர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. ஆனால் அந்த உயிர், அந்த உலகுக்கு, இந்த உலகை தொட்ட அந்த உயிர்களுக்கெல்லாம் ஆன்மாவுடைய சிந்தனை எதுவா இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஐயோ நம்மளுடைய சொந்த இடத்தை விட்டுட்டுமே, நம்மளுடைய நிம்மதி ஆனந்தம் இருந்த இடத்த நம்ம விட்டுட்டு இந்த பிறப்பு எடுத்து இந்த ஒவ்வொரு சட்டக்கொள்ளையும் புகுந்து அந்த ஒவ்வொரு சட்டக்கொள்ளையும் நம்ம படாத பாடுபடுறோமே அப்படின்றத ஆன்மா சிந்திச்சுட்டு இருக்குமா. அப்ப இறைவனை பார்த்து கேட்குமா, இறைவனே உன் முன்னாடி தானே நான் நின்றுட்டு இருந்தேன் சாமி, உன் கூட தானே ஒட்டிக்கிட்டு இருந்தேன், என்னையா சாமி இங்க கூட்டிட்டு வந்து விட்ட அப்படின்றதுக்கு இறைவன் ஒவ்வொரு பிறப்பையும் கொடுத்து பதில் தருகிறார். அந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு பிறப்பை கொடுத்து பதில் சொல்றார். அந்த ஆன்மா கேட்கின்ற கேள்விகளுக்கு கிடைக்கப்பெற்ற பதில்கள் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருவாசகம். ஒரு உயிர், ஒரு ஆன்மா இறைவனை பார்த்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கும், அதை தான் ஒரு நாடகம் அழகா நடத்தி திருப்பெருந்துறையில இறைவனால் மாணிக்க வாசக பெருமான் ஆட்கொள்ளப்பட்டு
இறைவனே ஒரு விளையாட்டு விளையாடி அங்கிருந்து அவர் பிரிந்து சென்றதற்கு அப்புறம் மாணிக்க வாசக பெருமானுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்து, அச்சத்தை கொடுத்து, ஒருவேளை தவறு செய்து விட்டோமோ, நம்ம ரொம்ப புத்திசாலியாக யோசிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொடுத்து, இறைவனை மீண்டும் நம்மளால் பிடிக்க முடியாமல் போயிடுமா, அப்போ இறைவனை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு இறைவனை கூப்பிட்டு ஒரு கட்டம் வரும் பொழுது மாணிக்க வாசக பெருமானுக்கு பதில் கிடைக்கிறது, அனைத்தும் அவன் செயல், என்னை இங்கே நிற்க வச்சதும் அவன்தான். அப்போ இன்னொரு பிறப்பு கொடுத்தாலும் அதை நான் என்ன பண்ணிக்கணும், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த பிறவிலும் அவன் தான் என் கூட வரான். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பிறவிலும் அவன் தான் இருந்தான், போன பிறவியிலும் அவன் தான் என் கூட இருந்தான். எத்தனை பிறவிகள் நான் எடுத்தேனோ அத்தனை பிறவிகளிலும் என்னை தவறாது எனக்குள் புகுந்து என்னை ஆட்டி வைத்தவன் இறைவன். அதனால் அதை பற்றி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு மாணிக்க வாசக பெருமான். அந்த முடிவுக்கு வரும்பொழுது தான் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்தி கிடைக்கும். அந்த முடிவுக்கு வரணும். எப்போ? எதுவுமே நம்ம இது கிடையாது, நான் எல்லாத்தையும் செஞ்சு நான் இவ்வளோ பெரிய ஞானிங்க பிடிச்சி எப்படியாவது அவர்கிட்ட அவர் முன்னாடி உட்காந்து அவரை திட்டி அவரை புகழ்ந்து பேசி உள்ளேருந்து வெளியே வாயான்னு கூப்பிட்டு எனக்கு முக்தி வாங்கிப்பேன் அப்படின்னா நடக்காது. யார் யாருக்கு என்னென்ன வழியில் அந்த எல்லையை போய் அடைய வேண்டுமோ அந்த எல்லையை இறைவன் ஏற்கனவே தீர்மானித்து வைத்ததன்படி தான் நடந்து கொண்டிருக்குது. அப்படி முக்தி என்ற வார்த்தை முழுமையை சொல்ல தருகிறது. முழுமை என்ற பொருள். முக்தினா என்னது? முழுமை. முழுமைனா என்ன அர்த்தம்? 2:30 மணி ஆயிடுச்சு, அவ்வளோதான், இந்த நிகழ்வு முடிச்சு போச்சு இல்லையா? ஒரு முற்றுக்கு வருவதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமை. நல்லா புரிஞ்சுக்குங்க. முடிவு என்பது வேறு, முழுமை என்பது வேறு. இன்னைக்கு 2:30 மணி ஆச்சு, இன்னைக்கு முடிச்சிடுறோம், அடுத்த வாரம் திரும்ப தொடரும், அதுக்கு பேர் முடிவு. புரியுதுங்களா? முடிந்தது, மீண்டும் என்ன ஆகும்? தொடரும். ஆனால் முழுமை என்பதற்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சி கிடையாது. அடுத்தது அவ்வளோதான். ஒரு வட்டம் போடுறீங்க, அந்த வட்டம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் வட்டம். அப்புறம் அதுக்கு பேர் என்னது? முழுமை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எங்கே துவங்குனீங்க, எங்கே முடிச்சிங்க அப்படின்றது தெரியாத நிலை. அப்படி வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முழுமை நிலை நம்ம ஏடும். அந்த முதல் முடிவு என்பது போல எப்படி துவக்கம் முடிவுன்னு ஒன்று இருக்கோ அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உயிர்களுக்கும், வெறும் மனிதருக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு உயிர்களுக்கும் என்ன கொடுத்துருக்கான் இறைவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறப்பு பிறப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இறப்பு பிறப்பு. இறந்து பிறக்கிறோம், இறந்து பிறக்கிறோம். எங்கே இறந்தோம்? இறைவனுடைய திருவடி துகளில் இறந்தோம். இங்கே பிறந்தோம், மீண்டும் இறக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இறக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம். அப்படி இந்த பிறவி சூழலில் மாட்டி இறைவன் நம்மளை மெருகேற்றி என்றைக்கு இந்த உயிர் அதற்குரிய அறிவு கூர்மையை, மெய்யான அறிவு கூர்மையை பெறுகிறதோ அன்றைக்கு இறைவன் முக்தி கொடுத்து முழுமை கொடுக்கிறான். இந்த பதிகத்தில், அச்சோ பதிகத்தில் 51வது பதிகமான அச்சோ பதிகத்தில் மாணிக்க வாசக பெருமான் அருளிய அந்த 51வது பதிகமான அச்சோ பதிகத்தில் தில்லையில் அருளிய பதிகத்தில் மொத்தம் 9 பாடல்கள். நம்மளுடைய தவ வலிமையினால 9 பாடல்கள் நமக்கு முன்னோர்களால் அதெல்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. காப்பாற்றி அதெல்லாம் பத்திரமா எடுத்து இந்த 9 பாடல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 9 பாடல்களில் முன்னோர்கள் அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் திருவாசகத்தில் அச்சோ பதிகத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதற்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய உட்தலைப்பு அனுபவ வழி அறியாமை. அனுபவ வழி அறியாமை. அனுபவம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அனுபவம்னா அனுபவம் என்றது என்ன? முன்னுமே நம்ம உபயோகித்தது அப்படின்றது அர்த்தம். ஏற்கனவே நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். என்னது? இப்போ ஒரு இங்கே ஏதாவது ஒரு உணவு செஞ்சு வைக்கிறீங்க, ஒரு பாயாசம் வைக்கிறீங்க, அந்த பாயாசத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நான் சொல்ல முடியும் அவர் கையில் அந்த பாயாசம் எப்படி இருந்ததுன்ட்டுன்னு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் சொல்ல முடியாது இல்லை. அதில் சர்க்கரை அதிகமா, இல்லை அதில் நெய் அதிகமா, இல்லை எல்லாமே கரெக்டாக இருந்ததான்றதை எப்போ சொல்ல முடியும்? ருசித்தால் தான் சொல்ல முடியும். அப்போ அனுபவம் என்பது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. ருசிக்கிறதுனா என்னது? அதை எடுத்து நான் என்ன பண்ணேன்,
என்னோடு சேர்த்து கொண்டேன். அதை எடுத்து என்னோடு சேர்த்ததுக்கு அப்புறம் தானே அது புரிஞ்சுது. இப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தா தெரியல. அது எப்போ எனக்கு அது புரிஞ்சுது, அதை எடுத்து நான் பருக ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாக்கில் பட்டு அதில் உமிழ்நீர் சுரந்து அந்த உமிழ்நீரோடு அது வயிற்றுக்குள்ளே போகும் பொழுது அதுக்கு ஒரு தனி சுகம் இல்லையா? அதெல்லாம் அது வரைக்குமே நமக்கு என்ன தெரியும், அதனுடைய உணர்வை நம்ம உணர முடியும். அது என்ன நடக்குது, அது என்ன மாதிரி மாற்றங்கள்லாம். நல்லா பசிச்ச வயிறு இருப்பா ஐயாவுக்கு இப்போ பசிச்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு புடி உணவு அப்படி உள்ளே போகும் பொழுது அதெல்லாம் நன்றி பாராட்டம்ல உள்ள அந்த உணர்வு நமக்கு தெரியும். ஆஹா, இவ்வளோ நேரம் என்னமோ அது போட்டு கொடாஞ்சிக்கிட்டு இருந்ததப்பா, அந்த உணவு உள்ளே போகும்போது அது என்னமே சொல்லுதே நமக்கு அப்படின்ற மாதிரி. அது எப்போ அதை நம்ம எப்போ நம்ம அதை உணர்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனுபவம் என்பது அதற்கு ஒரு முக்கியமான ஒரு செயலாக அங்கே இருக்குது. அப்போ அந்த பொருளை நான் இவ்வளவு நேரம் வெளியே வச்சு பார்த்துட்டு இருந்தேன், அதை கொண்டு வந்து என்னோடு கலக்கும் போது அந்த அனுபவத்தை என்னால் முழுமையாக என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர முடியுது. அப்படித்தான் இறைவனுடைய திருவருளையும் உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வெறுமனே கையில் திருவாசகத்தை வச்சு 51 பதிகங்களை பாடிட்டா உணர்ந்துட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒருத்தர் அப்படியே உட்காந்துக்கிட்டு நல்லா பாடுறாருங்கன்னு ஆடிட்டா உணர முடியுமான்னு கேட்டால் முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு நம்ம சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இறை அருளை நம்ம என்ன பண்ண வேண்டும், நமக்குள்ள கலக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் பேசினாருங்க, அது நல்லா இருந்தது, நான் கேட்டேன். நம்ம இங்கே பல முறை சொல்லியிருக்கோம். நம்ம பேசுறது கேட்கறது எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர்களுக்கு இறைவன் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருளார் அமுதம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதை எந்தெந்த உயிர் எப்படி எப்படி எடுத்துக்கணும்ன்றது இறைவன் தான் தீர்மானிப்பான். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இவர் நம்ம சொன்னாரு, இதே மாதிரி தான் நம்ம இருக்கணும் போல் இருக்கு அப்படின்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான சாதனம் கொடுக்குறாரு. கொடுத்து அவங்களுக்கு வெவ்வேறு மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இயக்கிட்டு இருப்பாரு. அப்ப எதுக்கு இப்படி ஒருத்தரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலம் நமக்கு தெரியணும், சாவி நமக்கு வேணும். என்ன வேணும் நமக்கு? சாவி. சாவியை திறக்கிறது மட்டும்தான் இங்க உட்காந்து பேசுறதுடைய வேலை. அதுக்கப்புறம் கதவு திறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் எவ்வளவு தூரம் இறைவனை நெருங்க வேண்டும் என்பது இறைவனுக்கும் அந்த ஆன்மாவுக்குமான சம்பந்தம். அதை அங்கிருந்து நம்ம செங்குன்றத்திலிருந்து நம்ம இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னா ஒரு வாகனம் தேவைப்படுது. அந்த வாகனத்தோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து நம்மளை கூட்டிட்டு வந்து இங்க விடுறது வரைக்கும் தான் அதோட வேலை முடிஞ்சு போச்சு. நான் இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்றான். இங்க வந்து உட்கார்ந்து இவன் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றத சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன். அப்ப இறைவனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள என்ன பண்ணணும், கலக்கணும். அப்படி கலக்கும் பொழுதுதான் இறைவன் நம்மோடு உரையாடுவது நமக்கு கேட்கும், நம்மோடு அவன் உறவாடுவது நமக்கு புரியும். இன்னொருத்தர் சொல்லி கேட்கிற வரைக்கும் அது புரியாது. அவருக்கு அப்படி நடந்துதான், அப்படிதான் தெரியும். எப்படி? அவருக்கு இது புரிஞ்சுதான். அப்ப நம்ம எப்போ உணர்ந்துக்கிறது, நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறது? அதை தான் மாணிக்க வாசக பெருமான் அனுபவம் என்கிறார். அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, அந்த உணவை பார்த்துக்கிட்டே இருக்காத, அவர் நல்லா சமைச்சிருக்காருங்க, நல்ல டேஸ்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காத, அதை எடுத்து என்ன பண்ணணும், உள்ள கொண்டு போய் அதை சேர்க்கணும். அதற்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவம். அடுத்த வார்த்தையை கவனிக்கணும். முன்னோர்கள் சொல்றது அனுபவ வழி அறியாமை. அனுபவ வழி அறியாமை. அனுபவம் என்னை கூட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க ஐயா, ஒரு நாள் முதலமைச்சரா உட்கார வச்சிட்டாங்க. அந்த அனுபவம் ஒரு நாள் நல்லா அனுபவிச்சுட்டு இருப்பேன் இல்லையா, ஃபுல்லா எஸ்கார்ட்ஸா நின்று இருப்பாங்க. நான் கேட்கறத, நான் சொல்றதுதான் சட்டம். அன்னைக்கு நான் என்னென்ன ரூல்லாம் போட்டேனோ அதெல்லாம் நிறைவேறி இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்றாங்க, அதெல்லாம் வேற, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா ஒரு நாள் நான் ராஜாவா இருந்தேன் இல்லையா. அடுத்த நாள் கழுத்து மேலே அடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. டேய், ஒரு நாள் உனக்கு கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சு, வெளியே போன்னு துரத்தி விட்டாங்க. அடுத்த நாள் வந்து இங்க உட்காரும் பொழுது எனக்கு அந்த பதவியில இல்லையே என்ற ஒரு சோகத்தை விட அதை எப்படா எனக்கு கொடுத்தாங்க. முதல் இது என்ன வரும், என்ன அடிப்படையில என்னை கூப்பிட்டு அந்த பதவியை கொடுத்தாங்க, என்கிட்ட என்ன இருக்குது அதை எனக்கு கொடுத்தாங்க. நான் அதற்குரிய தகுதிக்குரியவனா, இத்தனை பேர், இத்தனை மக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு அரசரா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பதவியில நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சாங்களே, அதற்கு நமக்கு என்ன தகுதி, அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா, ஒரு நாள் பதவி அனுபவிச்சனால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி மாணிக்க வாசக பெருமான் முக்திப்பதிகமான அச்சோபதிகம் முழுதும்,
அச்சோபதிகம் 51வது பதிகமான அச்சோபதிகம் முழுதும் அவர் என்ன சொல்றாரா, வழி தெரியல. என்ன வழி தெரியல? நான் அனுபவிச்சேனே, அந்த அனுபவிப்பதற்கு நான் என்ன தகுதியானவன்? அந்த இறை அருளை திருப்பெருந்துறையில அனுபவித்தேனே, திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை வரை நான் அனுபவிச்சேனே, அதை அனுபவிப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு தெரியலையே சாமி. எனக்கு எந்த வழியில் அது கிடைச்சது? எனக்கு அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது அதற்காக உழைத்தேனா? அதற்காக கடுந்தவம் செய்தேனா? அது கிடைச்சதுக்கு அப்புறமாவது அதெல்லாம் செஞ்சேனா? பதிகத்திலே பதிவிடுறாரு, எதையுமே என்னால் செய்ய முடியல சாமி. ஆடுகின்றில்லை கூத்துடையான் கிழற்கு அன்பிலை அப்படிங்கிறார். பாடுகின்றதில்லை பரவதும் செய்கிலை அப்படிங்கிறார். எந்த வேலையும் செய்யலையே சாமி. உன்னுடைய ஆலயங்களில் தூரம் தொழுதேனா, விழுந்து எழுந்து புரண்டு உன்னை வணங்கினேனா? செய்யலையே, செய்ய முடியலையே. இறைவனுடைய திருவருள் என்ன அப்படியே வேற ஒரு வழியில கூட்டிட்டு போயிட்டே இருக்க சாமி. அவர் அதெல்லாம் செஞ்சிருப்பார், பத்தல இருக்கு, அதெல்லாம் செய்யாம இருந்திருக்க மாட்டார். ஆனா மற்ற அடியார்களை பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் ஐயா இப்படி இருக்காங்களே சாமி, என்னால் அவ்வளவு அந்த பக்தியோட என்னால் வர முடியலையே. அதனாலதான் மணிவாசக பெருமான் சற்றும் தயங்காமல் அழகா திருவாசகத்துல சொல்றாரு, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். அப்ப மெய்யான அன்பு என்னை விடவும் மேல ஒரு அன்பு இருக்கு சாமி அப்படிங்கிறார். என்னை விட மேல அன்பான அடியார்கள்லாம் இருக்காங்க. நான் மெய்யன்பர்னு என்ன எப்படி சொல்லிக்கிறது? என்னை விட அதிகமான இறைவன் மீது அன்பு வைத்திருந்த அடியார்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறார். அப்படி அப்பேற்பட்ட அடியார்கள்லாம் இருக்கும் பொழுது இறைவன் என்னை தடுத்தாட்கொண்டு எனக்கு இந்த நிலையை கொடுத்தான் அப்படின்னா இந்த வழி எப்படின்னு தெரியலையே சாமி. வழி அறியாமை. ஒவ்வொரு பாடல்லையும் முக்தி பதிகத்துல ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அந்த ஆர் பெறுவார் அச்சோவே, ஆர் பெறுவார் அச்சோவே, ஆர் பெறுவார் அச்சோவேன்னு சொல்லுவார். இந்த ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்ற வார்த்தை திருவாசகத்தினுடைய முக்கியமான சார். எப்ப இந்த வார்த்தை வரணும்? ஆர் பெறுவார் அச்சோவே அப்படிங்கிறது எப்ப? ஆர் பெறுவார் அச்சோவே. ஆர் பெறுவார் அச்சோவேனா முதல் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இறைவன் எனக்கு தந்தது போல் யாருக்கு கிடைக்க பெறும்? எப்ப வரும் இந்த வார்த்தை? எனக்கு இறைவன் தந்தது போல் யாருக்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் அது அப்படின்னு எப்ப அந்த வார்த்தை தெரியும்? எப்ப அந்த வார்த்தை கிடைக்கும்? நிறைவு வந்த பிறகு ஒரு பதில். அப்புறம் முழுமையா சரணடைந்ததற்கு பின் கிடைக்கும். வேற பதில்? அவருடைய அந்த எண்டு முடிவு அதை பார்த்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். தெரிஞ்ச பிறகு தெரியும். சரி, வேற? கோட்டீஸ்வரன் பலனடைந்ததுக்கு அப்புறம் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் யார் என்பதை நாம் உணர பெற்றால் மட்டும்தான் அந்த வார்த்தை நம்ம கையிலேருந்து வரும். ஆர் பெறுவார் அச்சோவே. நாம் யார்னா திமிரோட இல்லை, நான் எவ்வளவு கீழ்மையானவன், எனக்கு இறைவன் இப்பேற்பட்ட திருவுருளை கொடுத்திருக்கிறான் என்றால், பெருமானே என்னை நீ எங்க தூக்கி வச்சிருக்க. இதை எப்ப சொல்லணும் தெரியுமா? இறைவன் முக்தி தரும் பொழுதல்ல, இறைவன் நம்மை தொடும்போதே சொல்லிடணும். இறைவன் நம்ம தொடர்றதுன்னா எப்போ? நம்ம முத உள்ள வந்தோம் பாருங்க, சிவன் கோயில் ஒன்று தேடி வந்தோம் பாருங்க, திருவாசகம்னு ஒன்று தொட்டோம் பாருங்க, அப்பத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும். ஆர் பெறுவார் அச்சோவை. இது கடைசியா பாடுறது கிடையாது, கடைசியா பாட வேண்டியது கிடையாது. இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் திருவாசகத்தை கொடுக்கவில்லை. எல்லா உயிர்களிடத்திலும் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை இறைவன் கொடுக்கவில்லை. எல்லா உயிர்களுக்கும் பத்தி கொடுக்கல. அவன் தேடி தேடி தெரிவு செய்து கொடுக்குறான். தெரிவுனா என்னது? இவன் நல்லமையா, இவன் என்னை எப்போதும் போற்றி கொண்டிருக்கான், இவனுக்கு தர்மம்ன்றது கிடையாது. அவனும் ஒரு அட்டவணை வச்சிருக்கான். அந்த அட்டவணையில் அந்த உயிர்கள் எப்பொழுது அந்த வரிசையில் வந்து நிற்கிறதோ அப்பொழுது அந்த உயிர்களுக்கு அது கிடைக்கப்பெறுகிறது. அப்ப இறைவன் ஆர் பெறுவார் அச்சோவேன்னு நம்ம இறைவனை பார்த்து சொல்றது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நீ என்னை கூட்டிட்டு வந்தியோ இங்க, இது எப்பயோ தெரியாது, எந்த பிறவியில தெரியாது, எல்லாம் இந்த பிறவியில என்னைக்கு நம்மளை கூட்டு வந்தாரோ அன்னையிலிருந்தே சொல்லணும். சாமி அன்னைக்கு சொல்லல, இன்னையிலிருந்தாவது அன்னைய நினைச்சு சொல்லுங்க.
இன்னையில இருந்தாவது அந்த நாளை நினைச்சு சொல்லணும். ஐயா, நான் எங்கேயோ நின்றுட்டு இருந்தேனே சாமி, ஆர் பெறுவார் அச்சோவே, ஐயன் எனக்கு அருளியவர் ஆர் பெறுவார் அச்சோவே. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்தி, நிறைவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இறைவன் கொடுக்கின்ற விஷயத்துல, இறைவன் நமக்கு கொடுக்கின்ற விஷயத்துல என்ன இருக்கணும்? போதும் என்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற விஷயத்துல என்ன இருக்கணும்? போதும். அது அருளியல்ல கண்டிப்பா இருக்கணும். பொருளியல்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு நான் சொல்ல மாட்டேன். அது யாருக்கு நான் சொன்னாலும் வராது, நான் உட்பட. அப்படி இருக்கும் பொழுது அருளியல்ல என்ன வேணுமா? போதும் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். போதும் என்ற நினைவு எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சாதான் வரும். என் தகுதிக்கு இதை விட அதிகம்பா, இதுவே அதிகம். ஆனா போதும் என்ற மனப்பான்மை ஒரு இடத்துல இருக்கவே கூடாது. இறைவனுக்கு நாம செலுத்துகின்ற பக்தி, இறைவன் மீது நாம் செலுத்துகின்ற பக்தி. நல்லா பாடிட்டேன், 51 பதிகத்தையும் அடிச்சு பிடிச்சிட்டேங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டேங்க, எல்லாமே பிடிச்சிட்டோம். எல்லாமே 51 நாங்க நல்லா படிச்சு நல்லா தேர்ந்துட்டோம். நாங்க தான் பெரிய ஆளு. போதும், இதுக்கு மேல என்ன சாமி கொடுக்க வேண்டியது இருக்கு? இனிமே சாமி தான் எனக்கு தரணும். அந்த என்ன வார்த்தை. எத்தனை முறை திருவாசகத்தின் 51 பதிகங்களை இந்த மண்டையில் ஏற்றினாலும் இன்னும் அள்ளி 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 கொட்டிக்கிட்டே இருப்பாரே தவிர, சாமி டே அவ்வளவுதான்டா பொருள் இருக்கு, நீ படிச்சது தான் பொருள், நீ தெரிஞ்சுக்கிட்டது தான் பொருள், போதும் நில்லுன்னு சொல்ல மாட்டார். போதும் நில்லுன்னு சொல்ல மாட்டார். எப்ப? பசியோடு அவர் முன்னாடி போய் நிற்கிற வரைக்கும். இந்த பசி இல்லை, இந்த பசியோடு அவர் முன்னாடி போய் நிற்கிற வரைக்கும். இறைவா, இன்னும் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய வாசகங்களை எனக்கு இன்னும் புரிய வை இறைவா.